வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்குமான காலகட்டத்தில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரிவைஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த 2024-25 ஃபினான்ஷியல் இயரில் ஃபஸ்ட்டு குவார்ட்டரான ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்குமான, அதாவது ஃபஸ்ட்டு ஏப்ரல்லேருந்து 30 ஜூன் 2024 வரைக்குமான தேதிக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்னு நம்ம பார்க்க போகிறோம். போஸ்ட் ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டோனாலே கிட்டத்தட்ட 10 விதமான சேவிங் ஸ்கீம்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. எல்லா தரப்பு மக்களும் பயன்பெறணும் அப்படின்றதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் உருவாக்கியிருக்காங்க. அதாவது நமக்கு ஷார்ட் டேர்முக்கு, லாங் டேர்மு, மாதம் செலுத்தக்கூடியது, இல்லை ஒன் டைமாக லம்சம் அமௌண்ட் செலுத்துறது, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் குழந்தைங்களுக்காக, பெண்களுக்காக மட்டும் இந்த மாதிரி எல்லா ஸ்கீம்ஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எங்கே அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குதுன்னு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். பிகாஸ் நமக்கு நிறைய ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் கூடுதலான சில சலுகைகளும் நமக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், கோல்ட் சேவிங் டிப்ஸ் அண்ட் கோல்டு சிட்டு ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ், பேங்க்கில் இருக்கிற லேட்டஸ்ட்டு ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்டு லோனுக்காக இப்போ நம்ம ஒவ்வொரு பேங்க்லேயும் கோல்டு லோன் தராங்க இல்லையா, ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதுக்கான கால்குலேஷன்ஸ், இந்த மாதிரியான நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் இதுக்கு முன்னாடி குவார்ட்டரில் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தது அண்ட் ஒவ்வொரு ஸ்கீமுக்குமான டீட்டெயில் கால்குலேஷன் இதெல்லாமும் தேவைப்படும்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங் ஸ்கீம்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இதெல்லாம் என்னையிலேருந்து நமக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏப்ரல் 2024 30 ஜூன் 2024 நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்றப்ப இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து உங்களுக்கு பொருந்தும். அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இயங்குகிற டிபார்ட்மெண்ட் அப்படின்றதுனால நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100% சேஃபாக இருக்கும். பிகாஸ் நமக்கு அதில் கிடைக்கிற லாபத்தை விட நம்மளோட பணம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம் இல்லையா. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ பணம் டெபாசிட் பண்ணாலும் அது வந்து 100% சேஃபாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட க்ரைட்டீரியாவாக இருக்கும், நம்ம பணம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதோ அது மொத்தமும் நமக்கு கிடைக்கும். பேங்க்ஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க. அண்டு நமக்கு வந்து இந்த ஸ்கீமில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து டாக்ஸபிள் இன்கம் தான். இன்கேஸ் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் டிடிஎஸ்னு நமக்கு எந்த அமௌண்ட்டையுமே வந்து பிடிக்க மாட்டாங்க, மொத்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில். இப்போது போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, நான் முன்னாடியே சொன்னேன் 10 விதமான சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குன்னு. ஸோ அந்த 10 விதமான சேவிங் ஸ்கீமுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, நம்ம நார்மலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து பேங்க்லலாம் ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 4% கொடுக்குறாங்க. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேங்க்லாம் விட வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் தான். பேங்க்கில் வந்து 2 to 2.5 மேக்ஸிமம் ஒரு 3% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பட் நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் 4% வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அண்ட் அடுத்த சேவிங் ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட். நிறைய வீடியோஸில் நானே வந்து மணி சேவிங் சேலஞ்சிலலாம் கூட சேவ் பண்ணுற பணத்தை ஆர்டியில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ ரெக்கரிங் டெபாசிட் வந்து ஒரு நல்ல சேமிப்பு திட்டம், நம்ம மாதம் சேமிக்கிறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் மினிமம் நம்ம 100 ரூபீஸ்லேருந்து சேமிக்கலாம். அண்டு இந்த ஆர்டி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா 5 வருஷம் டைம் பீரியடில் நமக்கு கிடைக்குது. அண்ட் இதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குது இப்போ பார்த்தீங்கன்னா 6.7%. ஸோ நமக்கு இதில் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி குவார்ட்டர்லி முறையில் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ வட்டிக்கு வட்டி கிடைக்கும். ஸோ ரெக்கரிங் டெபாசிட்டில் நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்தது
டைம் டெபாசிட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பேங்க்லலாம் ஃபிக்ஸட் டெபாசிட்னு இருக்கு இல்லையா, அதே தான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் டைம் டெபாசிட்ன்ற பேரில் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த டைம் டெபாசிட் வந்து நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் 4 விதமாக வந்து நமக்கு கிடைக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துக்கான டைம் டெபாசிட், 2 வருஷம், 3 வருஷம் அண்ட் 5 வருஷம்னு இந்த மாதிரி 4 ஆப்ஷன் நமக்கு இருக்குது. ஸோ நம்மளோட கோல்க்கு ஏற்ற மாதிரி எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டைம் டெபாசிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒன் டைமாக நம்ம லம்சமாக டெபாசிட் பண்ணுறது. ரெக்கரிங் டெபாசிட்னா நம்ம மாதம் மாதம் செலுத்துறது. டைம் டெபாசிட் வந்து நம்ம ஒரே ஒரு முறை பணத்தை செலுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டைம் பீரியடுக்கான வட்டி வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ 1 வருஷம் டைம் டெபாசிட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ கரண்ட்டாக எவ்வளோ நமக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.9%. அண்ட் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். 2 இயர்ஸ் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற வட்டி 7%. அண்டு 1 வருஷன்றப்போ 1 வருஷம் முடிஞ்சவொடனே நமக்கு வட்டியும் நம்ம கட்டின பணமும் கிடச்சிரும். பட் 2 இயர்ஸ் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா 1 வருஷம் முடிஞ்சவொடனே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அண்ட் 2வது வருஷம் முடிஞ்சவொடனே திரும்பவும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இயர்லி முறையில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அண்ட் 2 வருஷத்துக்கான டைம் டெபாசிட்க்கு 7% வந்து கிடைக்குது. அண்ட் 3 வருஷம் டைம் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7.1%. 5 வருஷம் டைம் டெபாசிட் நமக்கு கிடைக்கிற வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.5%. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் முறையில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நமக்கு வந்து வட்டிக்கு வட்டி கிடச்சிட்டே வரும். பட் நமக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுறது பார்த்தீங்கன்னா நமக்கு வட்டி எப்போ கிடைக்கும்னா வருஷத்துக்கு ஒரு முறை இதில் நமக்கு வட்டி கிடைக்கும். அண்ட் இந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம், மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டெபாசிட் பண்ண போனால் நமக்கு திரும்ப கிடச்சிரும். அடுத்தது மந்த்லி இன்கம் ஸ்கீம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்லேயே தெரியும். ஸோ இது வந்து ஒரு மாத வருமான திட்டம். நம்ம லம்சம் அமௌண்ட் டெபாசிட் பண்ணிவிட்டு அதிலேருந்து மாதம் வட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் டெபாசிட் பீரியட் வந்து 5 வருஷம். அண்டு நம்ம 5 வருஷத்துக்கு நம்ம பணம் அதில் லாக்இன் பீரியட் மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு மாதம் கிடைக்கும். 5 வருஷம் முடிவில் நமக்கு அந்த எவ்வளோ டெபாசிட் பண்ணுமோ அந்த பணம் நமக்கு திரும்ப கிடைக்கும். ஸோ இதுக்கான வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.4%. இது மாதம் நமக்கு கிடைக்கிறதுனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ முன்னாடி பார்த்த ரெக்கரிங் டெபாசிட், டைம் டெபாசிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. பட் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் நமக்கு மாதம் வட்டி கிடைக்கிறதுனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்தது நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட், என்எஸ்சின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஸ்கீமும் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கானது. அண்டு நம்ம ஒன் டைமாக டெபாசிட் பண்ணிவிட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் முடிவில் தான் கிடைக்கும். மொத்தமாக நம்ம கட்டின பணமும் அதுக்கான வட்டியும் சேர்ந்து 5 வருஷம் முடிவில் கிடைக்கும். இதுக்கான வட்டி இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.7% வந்து தராங்க. அடுத்தது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், SCSSன்னு சொல்லுவோம். இது வந்து 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கான ஒரு சேமிப்பு திட்டம். ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து இந்த ஸ்கீம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நமக்கு கிடைக்கிற வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.2%. இருக்கிறதுலே அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இதில் கிடைக்குது. அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் லாக்இன் பீரியடு. இதில் வந்து நமக்கு மேக்ஸிமம் லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா 30 லட்ச ரூபா வரைக்கும் தான் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கான வட்டி வந்து நமக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை கிடைக்கும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அது வந்து நமக்கு அக்கௌண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ் ஒரு லம்சம் அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் போட்டுட்டு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வட்டியை வந்து வாங்கிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், PPF அப்படின்னு சொல்கிறது. இது வந்து லாங் டேர்ம்க்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். இதில் வந்து நம்ம இப்போது நீங்கள் வந்து ஏற்கனவே கம்பெனிஸில் EPFல இருக்குனாலும் நம்ம இந்த PPF அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட்டு தான் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அண்ட் இதில் ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் தான் டெபாசிட் பண்ண முடியும். மினிமம் வந்து 500 ரூபா 1000 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் வந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு. அண்ட் இதுக்கான வட்டி எவ்வளோ கிடைக்குது இப்போன்னு பார்த்தீங்கன்னா 7.1% வந்து கிடைக்குது. அடுத்தது கிசான் விகாஸ் பத்ரா. அண்ட் PPF வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் சொல்லியிருந்தால் அது வந்து 15 வருஷம் ஸ்கீமு மினிமம். அதுக்கப்புறம் வேணும்னா 5 வருஷமாக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். கிசான் விகாஸ் பத்ரா KVP அப்படிங்கிறது இன்னொரு சேமிப்பு திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணத்தை டபுள் ஆக்கி தரும். ஸோ உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, எனக்கு வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனெல்லாம் தெரியாது, என் பணம் டபுள் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிசான் விகாஸ் பத்ராவில் நம்ம போடுறப்ப நம்மளோட பணம் வந்து டபுள் ஆகும். இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5%. அண்டு நமக்கு டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ எத்தனை நாளில் நமக்கு டபுள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 மாதத்தில் நம்ம பணம் வந்து டபுள் ஆகும். 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபா கிடைக்கும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் போடுறோமோ அதுலேருந்து டபுள் த அமௌண்ட் நமக்கு கிடைக்கும்.
அடுத்தது மகிழா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட் MSSC. இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான சேமிப்பு திட்டம். இந்த திட்டத்தில் பெண்கள் மட்டும்தான் சேர முடியும். இதுக்கான வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5%. அண்ட் இதுக்கான டெபாசிட் பீரியட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம். ஸோ ஒன் டைமாக நம்ம பணத்தை செலுத்திடலாம். அது வந்து 2 வருஷம் லாக்இன் பீரியடு. நமக்கு 2 வருஷம் முடிவில் நம்ம கட்டின பணமும் அதுக்கான வட்டியும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட்டு SSCன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கான ஒரு சேமிப்பு திட்டம். அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்மு. அண்ட் இது வந்து நம்ம மாதமும் கட்டலாம், வருஷத்துக்கு ஒரு முறையும் கட்டலாம். அண்ட் மேக்ஸிமமாக PPF மாதிரி இதுவும் மினிமம் 500 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம இதில் டெபாசிட் பண்ண முடியும் ஒரு வருஷத்துக்கு. அண்ட் 15 வருஷம் இதோட காலம். 15 வருஷம் முடிஞ்ச அப்புறமா ஒரு 6 வருஷம் நம்ம வெயிட் பண்ணோம், வெயிட்டிங் பீரியட் மாதிரி. அதுக்கப்புறம் 21 வருஷத்தில் தான் நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து கிடைக்கும். அண்ட் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 8.2%, 8.2% கொடுக்குறாங்க. இது வந்து உங்கள் பெண் குழந்தைகள் 10 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்றப்ப தான் இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ பெண் குழந்தைங்களுக்கு அவங்களோட படிப்புக்கோ திருமணத்துக்கோ இந்த திட்டம் வந்து பயன்பெறும். அண்ட் இதுக்கான வட்டி 8.2%. இருக்கிறதுலே அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஸ்கீமுக்கும் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் தான் போஸ்ட் ஆஃபீஸில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RJ. நன்றி, வணக்கம்.